வணக்கம் தோழா தோழி அனைவரும் நலமா? ஜெயலக்ஷ்மி சைக்காலஜிஸ்ட். வெல்கம் டு ஜெயா டாக்ஸ். இதுல நம்ம பறவைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பறவைகள் ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமா வானத்துல பறந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம நிறைய தடவை ரசிச்சிருப்போம். எவ்வளவு அழகா பறக்குது, எவ்வளவு சுதந்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட வாழ்க்கையே நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, அது மேலோட்டமா நம்ம பார்க்கிறது ஓகே. பட் அதோட வாழ்க்கையே என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, அது தனக்காக ஒரு கூடு கெட்டுது அப்படின்னா, அந்த கூடு கெட்டுறதுக்கு எவ்வளோ அது கஷ்டப்படுது. ஒவ்வொரு குச்சியா அது பெஸ்ட் எதுன்னு பார்த்து, அந்த குச்சியெல்லாம் தேர்ந்தெடுத்து, அது அழகா அதுக்கான ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அத கூட உருவாக்குது அது. இல்லையா? அந்த கூடு போட்டு உருவானதுக்கு அப்புறம் அந்த முட்டை போட்டு, குஞ்சு பொரிக்கிறதுல இருந்து எல்லாமே எவ்ளோ எவ்ளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த முட்டைய அது அழகா அடகாத்து, அத பாதுகாத்து, குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அழகான சாப்பாட குடுத்துட்டு, அத வளர்க்குறது. எல்லாமே ஒவ்வொன்னும் அந்த கூடெல்லாம் காத்துல இடி, மின்னல்ல எதுவும் ஆகாம பாதுகாத்து, அந்த குழந்தைய அந்த இதெல்லாம் வளர்க்குறதுக்கு எவ்ளோ கஷ்டப்படும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது தன்னோட வாழ்க்கைய எல்லாமே வாழுது. ஆனா, மேலோட்டமா நம்மளுக்கு பார்க்கும்போது, அது ஹேப்பியா பறந்து போயிட்டுருக்கு. அது சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்கும். பட் ஆனா என்னன்னா, அதுக்கும் போராட்டங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் அது வானத்துல சிறகடிச்சு பறந்துட்டு சந்தோஷமாவும் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது எல்லாமே தன்னோட உணவுக்காக போராடுறது, கஷ்டப்படுறது எல்லாமே இருக்கதான் செய்யுது. சிலந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிலந்தி தன்னோட வலைய பின்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட வலைய பின்னுது இல்லையா? நம்ம ஒரு நிமிஷத்துல கிளீன் பண்றோம்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிடுறோம் அத. ஆனா அது வலைய மொத்தமா பின்னி முடிக்கிறதுக்கு எத்தன நாள் ஆகுது தெரியுமா? ஸோ, அது கஷ்டப்பட்டு தான் தன்னோட வாழ்க்கைய அது வாழ்ந்துட்டு இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு உயிரினமும் தன்னோட வாழ்க்கைய போராடி கஷ்டத்தோட தான் எல்லாமே வாழ்ந்து பார்த்துட்டு இருக்குது. பட் மனுஷங்களான நம்மலாம் என்ன சொல்றோம்னா, நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆ வேலை பார்க்கறது கஷ்டமா இருக்கு. வேலைக்கு போறது கஷ்டமா இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு. சம்பாதிச்சத சேமிச்சு வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. குழந்தைய வளர்க்க கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுசுக்கும் எப்பயுமே நம்ம கஷ்டம், கஷ்டம்னு எல்லா விஷயத்தையுமே நினைக்கிறோம். எந்த விஷயம் ஈஸியா இல்ல. இந்த விஷயம் எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு தான் நடக்குது. அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு ஒரு பர்டன இன்னும், இன்னும், இன்னும் பர்டன் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். எப்படி தெரியுமா? ஒரு இது கஷ்டம்னு நினைச்சிட்டு அந்த குருவி அந்த பறவை கூடு கட்டாம இருந்தா எப்படி இருக்கும்? இல்லையா? அது மாதிரி தான் நம்மளும். வேலை பார்க்க போறோமா? ஐயோ! எனக்கு கஷ்டமா இருக்கு. 8 ஹவர்ஸ் நான் வேலை பார்க்கவா? நான் டயர்ட் ஆயிருவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே செய்றத விட, இல்ல ஒண்ணும் இல்ல. எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. நானும் வேலை பார்க்குறேன். நானும் சம்பாதிக்கிறேன். இவ்ளோதான். இதுல ஒண்ணும் பெருசா கஷ்டம்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, அந்த வேலையவே சந்தோஷமா செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா அந்த வேலை முடியும். கஷ்டப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டே அந்த வேலைய செய்றதுக்கும், நீங்க ஒண்ணும் இல்ல ஈஸி தான். எல்லாரும் பண்றது தான் நம்மளும் பண்றோம். அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, நீங்க அத ட்ரை பண்ணீங்க. அந்த வேலைய செஞ்சீங்க அப்படின்னா, அது ஈஸியா முடியும். ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி முடியுதுன்னு பாருங்க. ஸோ, நம்ம ஃபீல் பண்ணிட்டே எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே நம்ம கஷ்டப்படுறோம், கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறத விட்டுட்டு, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நம்ம ஹேப்பியா தான் இருக்கிறோம். நம்ம சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வேலைய நம்ம செய்றோம். நமக்கு தேவையான விஷயங்கள நம்ம செஞ்சுக்கிறோம். இவ்ளோதான். அது எல்லா உயிரினமும் செஞ்சுட்டு தான் இருக்கு. இது ஒண்ணும் நம்ம ஸ்பெஷலா எதுவும் ஒண்ணும் பெருசா போராடல. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளே சொல்லிட்டு, ஈஸி தான் நெனச்சுட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா, வாழ்க்கை
என்னைக்குமே ஈஸியா, சந்தோஷமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.